ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம அதுக்கு இதமாக மிளகு ரசமும் புதினா சிக்கனும் தான் செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு புதினா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மிளகு, சீரகம், தனியா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பட்டை லவங்கம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன். பார்த்திங்கன்னா ஒரு 2 லவங்கம், கொஞ்சமாக பட்டை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வதக்கிறத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அது கூடவே புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இதை மிக்ஸி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறோம், அது சிக்கனை சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வதங்கட்டுங்க, பச்சை வாசனை போடுற அளவுக்கு. நம்ம தக்காளி சேர்க்காதனால அதுக்கு பதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியை தான் எக்ஸ்ட்ரா விட்டு போட வேணாங்க. இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதே ஸ்டேஜில் வேணாலும் வச்சுக்கலாம். இன்னுமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஆகணுன்னா இன்னுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட புதினா சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம ரசத்துக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். தக்காளி நல்லா இந்த மாதிரி குழச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பூண்டு தட்டி எடுத்துருக்கிறேன், மிக்ஸி போடல. மிளகு சீரகமும் நான் இடித்து தான் எடுத்துருக்கேன். இப்போ புளி தேவையான அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்க கடாய் வச்சுக்கலாங்க. கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தக்காளி, பஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா பசஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம ஊற வச்சுருந்த புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். இது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் இடித்து மட்டும் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோதான். உப்பு போட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில். இது பார்த்திங்கன்னா இப்போ நுர நல்லா பொங்கி வந்திருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம மிளகு ரசம் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச புதினா சிக்கன், ரசம், மிளகு ரசம், சாதம் போட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.